வருஷங்கள் மாறி வருஷங்கள் வந்தும் அன்பு அது மாறவில்லை. அன்று எனது கரத்தை பிடித்தீர், இன்னும் என் கையை விடவில்லை. நன்றி 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 நன்றி. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் வாழ்த்துக்கள். கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு பெருகுவதாக. அன்பானவர்களே, இந்த நாளிலும் தேவனாகிய கர்த்தர் நமக்காய் கொடுக்கின்ற அவருடைய வாக்குத்தத்தமானது எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் 31ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனம். பூர்வ காலம் முதல் கர்த்தர் எனக்கு தரிசனமானார் என்பாய். ஆம், அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன், ஆதலால் காருண்யத்தால் உன்னை இழுத்துக் கொள்கிறேன். அன்பானவர்களே, நாம் என்ன சொல்வோம் என்பதை கர்த்தர் சொல்லும் பொழுது, பூர்வ காலம் முதல் கர்த்தர் எனக்கு தரிசனமானார் என்று நாம் சொல்வோமா? அதை சொல்லி இங்கே தேவன் சொல்லுகிறார், ஆம், அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன். இந்த அநாதி சிநேகம் என்பதற்கு I have loved you with an everlasting love and I have drawn you with my favor. அப்ப இந்த உலகத்துல பிரியமலை என்னை நேசிக்கிறதுக்கு யாரும் இல்லை, என்னை பெத்தவங்க என்னை நேசிக்கல அப்படின்னு குறை சொல்ற பிள்ளைங்க உண்டு. என் பிள்ளைங்க என்ன நேசிக்கலன்னு குறை சொல்ற பெத்தவங்க உண்டு. என் கணவன் என்ன நேசிக்கல அப்படின்னு சொல்ற மனைவிகள் உண்டு. பிரியமானவர்களே, என் மனைவி என்ன புரிஞ்சிக்கலன்னு சொல்ற கணவன் உண்டு, நண்பர்கள் உண்டு. இந்த உலகத்துல அன்பை பிரியமானவர்களே குறை சொல்லுகிறவர்கள் எவ்வளவு உண்டு. என்னை நேசிக்கிறதுக்கு ஆள் இல்லை. ஆனால் இங்கே கர்த்தர் சொல்றார், நீ இன்னும் பிறக்கவே இல்லை, ஆனா நான் நீ பிறக்கிறதுக்கு முன்னாலேயே நான் உன்னை சிநேகித்தேன். அதுக்கு பேர் தான் அநாதி சிநேகம். I loved you before you were born. So I have drawn you when you were being born. நீ பிறக்கிறதுக்கு முன்னால நான் உன்னை சிநேகித்தேன், நீ பிறந்த போது நான் இழுத்து கொண்டேன். இந்த தேவன் பிரியமானவர்களே, யார் இந்த உலகத்துல நம்மை நேசிக்கிறார்களோ இல்லை, யார் நம்மை புரிந்து கொண்டார்களோ இல்லையோ, மனிதர்களுடைய புரிந்து கொள்ளுதலிலே கருத்து வேறுபாடுகள் வரும். அந்த கருத்து வேறுபாடுகள் அவர்களை குழப்பி பிரியமானவர்களே நேசிக்கிறவர்கள் கூட நேசிக்கவில்லை என்ற மனநிலைக்கு அவர்களை அழுத்தம். ஆனால் உன் மனதிற்கு சொந்தக்காரர், உன் மனதிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறவர் சொல்கிறார், அநாதி சிநேகத்தால் நான் உன்னை சிநேகித்தேன் என்பதை மற்றவங்கள நீயே சொல்லுவே. பிரியமானவர்களே, காருண்யத்தினால் நான் இழுத்து கொண்டேன் என்று நீயே சொல்லும்படி நான் செய்வேன் என்று சொன்ன கர்த்தர் ஏதோ தமது அன்பையும் காருண்யத்தையும் உனக்கு அனுப்புகிறார். அனுபவிங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாம். பரிசுத்த பிதாவே, உம்முடைய நாமம் மகிமை அடையட்டும். ஆம் சுவாமி, இந்த அநாதி சிநேகம், இந்த எவர்லாஸ்டிங் லவ், நாங்க என்ன இந்த பூமிக்கு வரல, நீங்க எங்களை நேசிச்சிங்க. பிறந்தோம், எவ்வளோ பேர் ஆண்டவரை இந்த தயவினால் இழுக்கப்படல, ஆனா எங்களை இழுத்து கொண்டீங்க. இதை கேட்கிற ஒவ்வொரு உள்ளங்களும் தேற்றப்படட்டும். எனக்கு நீ யாரும் இல்லை, என்னை புரிஞ்சுக்கல என்ற உள்ளங்கள் ஆறுதல் அடையட்டும். அவர்களை ஆசீர்வதியும். உங்க அன்பிலே அவர்கள் தங்கள் வேதனைகளை மறக்கட்டும். தேவன் அப்படி செய்கிறதற்காய் நன்றி. எல்லா மகிமையும் கர்த்தர் நீரிடும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். வருஷங்கள் மாறி வருஷங்கள் வந்தும் அன்பு அது மாறவில்லை. God bless you, church. Have a blessed day. Amen.